ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ் மெமரி கார்டு வந்து ஒர்க் ஆகலையா, கரப்ட் ஆகிருச்சா, ஃபார்மட் ஆக மாட்டேங்குதா, அதுக்கு என்ன தான் சொல்யூஷன் கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ என்னோட கையில் பார்த்தீங்கன்னா ஹெச்பி பென்ட்ரைவ் இருக்குது. இந்த பென்ட்ரைவுக்கும் சேம் ப்ராப்ளம் தாங்க. ஸோ அதை வச்சு ஒரு டெமோ வீடியோ தான் போட்டிருக்கேன். இப்போ என்னோடய லேப்பில் வந்து இந்த பென்ட்ரைவை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள். யூஎஸ்பி டிரைவ் எஃப்னு காட்டுது பாருங்கள், அதுதான் அந்த பென்ட்ரைவ். இதை பார்த்தீங்கன்னா ஓப்பனும் ஆக மாட்டேங்குது, ஃபார்மட்டும் ஆக மாட்டேங்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டோரேஜ் மற்ற டிரைவுக்கெலாம் பாருங்கள், மற்ற டிஸ்க்குக்கெலாம் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குலாம் காட்டுது. ஆனால் இதுக்கு அதுவும் காட்ட மாட்டேங்குது. இதுக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி வாட்டர் டேமேஜ் ஏதாவது ஆகிருக்கும், உள்ள ஏதாவது தண்ணி போயிருக்கும், நான் அப்படியே டேரெக்டாக எடுத்து பென்ட்ரைவ் எடுத்து லேப்பில் மாட்டியிருப்பேன், ஏதாவது ஷார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதனால் பென்ட்ரைவை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுடலான்னு நினச்சேன். உள்ளே ஏதாவது சர்க்யூட் இருக்குன்னு பார்த்தா சர்க்யூட்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு சிப்பு மாதிரி தான் இருந்துச்சு. சரி கழட்டினா தான் கழட்டிட்டோம், அந்த மேலே உள்ள அந்த அந்த பின்னையாவது தேய்ச்சிட்டு போடலாம்னு நினச்சி தான் தேய்ச்சிட்டு போட்டேன். தேய்ச்சிட்டு கவர்லாம் போட்டேங்க. கவர்லாம் போட்டுட்டு பழையபடி பென்ட்ரைவ் வந்து லேப்பில் இன்சர்ட் பண்ணிட்டேன். இதுதான் சொல்யூஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் சொல்யூஷன் இல்லைங்க. உள்ளே வந்து சிஸ்டமில் கொஞ்சம் பண்ணணும், அதுதாங்க முக்கியமான சொல்யூஷன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்சர்ட் பண்ணிட்டேன் பென்ட்ரைவை. அதில் வந்து திஸ் பிசின்னு காட்டுது பாருங்கள், அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் நிறைய ஆப்ஷன் காட்டும், அதில் மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், செகண்டாக இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஃபோல்டர் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அதை வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், நாட் ரெஸ்பாண்டிங்னு வருது. சம்டைம் இப்படி தாங்க வரும். ஸோ அதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். திருப்பி பண்ணி பாருங்கள். பிசிக்கு போங்க, மேனேஜை கிளிக் பண்ணுங்கள், டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை பார்ட்டிஷன், அதாவது நம்ம டிஸ்க்கை வந்து எப்படி பிரிச்சிருக்கோம், ஓஎஸ்க்கு தனியாக, நமக்கு ஃபோல்டருக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் பிரிச்சிருப்போம். அதெல்லாம் ஒரு செட்டாக இருக்கும். அதே மாதிரி ரிமூவபிள் டிஸ்க் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதில் எஃப்னு இருக்கு பாருங்கள், அதுதான் பென்ட்ரைவ். ஸோ இதில் வந்து ஃபார்மட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன், ஓப்பன் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் நான் இதில் டேரெக்டாக ஃபார்மட் பண்ணி பார்க்கலான்னு இதில் ஃபார்மட் கொடுத்தேன், எனக்கு ஃபார்மட் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு ஃபார்மட் ஆகலைன்னா அங்கே ஷ்ரிங்க் வேல்யூம் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நியூவாக ஒரு ஷ்ரிங்க் வேல்யூம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் எஸ் ஓகே மட்டும் கேட்கும், கொடுத்துக்குங்க. இது ஃபார்மட் நான் கிளிக் பண்ணிவிட்டு NTFS அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதையே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்கிறத கொடுங்க. ஒரு நிமிஷமாவது வெயிட் பண்ணணுங்க கண்டிப்பாக. அது அவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிச்சு. நான் கொஞ்சம் சீக்கிரமாக காட்டியிருப்பேன் இதில். இப்போ ஃபார்மட்டிங் ஆகிக்கிறதுக்கு இப்போ வந்து ஃபார்மட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பென்ட்ரைவை. அப்போ பென்ட்ரைவ் போயாச்சு. பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா அந்த பழையபடி காட்டி வச்சு பாருங்கள், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பாக்ஸ் காட்டி வச்சு பாருங்கள். ஸோ இப்போ நார்மல் ஆயிடுச்சுங்க பென்ட்ரைவு. அதுக்கப்புறம் நான் எதுக்கும் உங்களுக்கு டவுட் இருக்கலாம் அந்த பென்ட்ரைவ் தானாங்கிறத நான் கழட்டுறேன் பாருங்கள், கழட்டிட்டு மாட்டி காட்டுறேன். பென்ட்ரைவையும் டிஸ்பிளேவையும் நல்லா பாருங்கள். நான் இப்போ ரிமூவ் பண்ணுறேன், அது ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஷோ ஆகும். ஸோ இந்த பென்ட்ரைவ் தான் அது. ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் வரும், அதனால தான் இப்போ நான் பண்ணி காமிச்சேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.